அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல எந்த ஸ்ட்ரைக் எந்த விலைக்கு எபோ சஸ்டெயினா மார்க்கெட் என்ன டைரக்ஷன் இருக்கும், பிலோ சஸ்டெயினா மார்க்கெட் என்ன டைரக்ஷன் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது மேக்ஸ் கணக்கு அடிப்படையில் எடுக்கக்கூடியதுங்க. யூடியூப் எதில் கொடுத்தாலும் சோசியல் மீடியாவில் யார் கொடுத்தாலும் நம்பாதீங்க, இன்க்ளூடிங் மீ. நான் கொடுக்குற சேர்த்து தான் சொல்கிறேங்க. நீங்கள் படித்து தெரிந்திருந்தால் அதை செய்யுங்க, தெரியலையா எதையுமே நம்பாதீங்க, தவிர்த்துடுங்க. நியூஸு இது எல்லாமே செகண்டரி தாங்க. நமக்கு தெரியிற நியூஸு பெரிய பெரியவங்களுக்கு முன்னாடி தெரியாதுங்களா, அதெல்லாம் வச்சு ட்ரேட் பண்ணாதீங்க, ஓகேங்களா. மேக்ஸ் அதனுடைய வேல்யூ சார்ந்து எதை வேணால் நீங்கள் படிங்க. உங்கள் பகுதியில் உங்கள் தெரிஞ்சவங்க யாரும் சொல்லிக் கொடுத்தாலும் கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்க. ஓகே, இன்னைக்கு ஃப்ரைடே. நம்ம சேனலுடைய ஸ்லோகன் என்ன? மண்டே ட்ரேட் மிஸ் பண்ணக்கூடாது, ஃப்ரைடே ட்ரேட் லாஸ் பண்ணக்கூடாது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு ட்ரேட் லாஸ் பண்ணக்கூடாதுங்க. இதுதான் இந்த இன்னைக்கு ட்ரேட் நீங்கள் லாஸ் பண்ணாமல் ட்ரேட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த வாரம் ப்ராஃபிட்ல இருப்பீங்க. சிம்பிள் லாஜிக், சைக்காலஜி, புரியுதுங்களா? சரி, இன்னைக்கு அதுக்கு முன்னாடி நம்மளுடைய டெலகிராம் சேனல் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். அதில் இனி வரும் நாட்களில் இப்போ கொடுத்துட்டு தான் இருக்கும் சில ஸ்டாக்ஸு பற்றின அப்டேட்ஸு, கமாடிட்டி பற்றின அப்டேட்ஸு, இதெல்லாம் இனி வரும் நாட்களில் கொடுப்போம். அப்புறம் லைவ்ல கூட சில ட்ரெண்ட் வந்து இன்னைக்கு இந்த டைரக்ஷன் இருக்கலாம் அப்படிங்கிறதும் நம்ம சொல்லலாம். அதெல்லாமே பண்ண போகிறோம். விருப்பம் இருக்கிறவங்க அதில் நீங்கள் ஜாயின் பண்ணி, லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சரி, இன்னைக்கு 25,600 புட்டு 168 rupees எபோ இருந்தா மார்க்கெட் டவுன் சைடுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 25,600 புட்டு 168 rupees எபோ இருந்தா டவுன் சைடு, பிலோ இருந்தா அப் சைடு. இது எபோ தான் இருக்கா பிலோ தான் இருக்காங்கிறது ஒரு லைனை போட்டு கண்டுபிடிக்கிறது இல்லைங்க. அது கூட மேக்ஸும் நம்ம கால்குலேஷன் தான் கண்டுபிடிக்கும். ஏன்னா ஃபால்ஸா சும்மா மேலேயே இருப்பாங்க, அப்படியே கீழே விடுவாங்க. ஃபால்ஸா கீழே இருப்பாங்க, டக்குன்னு ஒரு கேண்டில் தூக்கிடுவாங்க. அதுவும் மேக்ஸ் அடிப்படையில் நம்ம ஃபைன் பண்ணணும். மேக்ஸாக இருந்தால் அது கண்டுபிடிக்கும். அது மட்டும் இல்லை, இப்போ நான் ஒரு சைக்குக்கு ஒரு வேல்யூ கொடுத்தா இங்கே இருக்கும்போது மட்டும்தான் நீங்கள் 168 இருக்கும்போது மட்டும்தான் நீங்கள் டிசிஷன் எடுக்கணும். அது 168 ஒரு விலை போனால் எய்தர் அங்கிருந்து டவுன் ஆகணும் ஆர் அப் ஆகணும். அது கீழே வந்தாலும் ஒரு விலையில அப் ஆகணும் ஆர் டவுன் ஆகணும். அங்கே சட்டன் ரூல், அங்கே ஒரு ஃபார்மேஷன் இருக்கு. அது போல அது ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி 1000 ஆயிட்டு ஏறும், இறங்கினா எப்படி இறங்கும். எனி ஸ்ட்ரைக்ஸ், எந்த ஸ்ட்ரைக் வேணா நம்மளால கால்குலேட் பண்ண முடியும். டிஃப்ரெண்ட் கால்குலேஷனுக்கு வேல்யூஸ் எல்லாமே வேற, ஒவ்வொரு ஸ்ட்ரைக்குக்கும் வேல்யூஸ் மாறும், ஓகேங்களா. அப்போ அதை எப்படி நம்ம பயன்படுத்தி வர்த்தகம் பண்ணலாம், இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா ஆப்ஷன் பையிங் பண்ணலாம். அது மட்டுமல்ல, மார்க்கெட்டுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வச்சு தயவு செய்து ஆப்ஷன் பையிங் பண்ணாதீங்க. மற்றதெல்லாம் பண்ணலாம், ஆப்ஷன் பையிங் மட்டும் பண்ணாது தயவு செய்து. ஏன்னா அதுக்கு டைம் வேல்யூ கிடையாது. அது 9:15 ஓப்பன் ஆகும், 3:30 முடியும். அது எங்க வேணா ஓப்பன் ஆகும், எங்க வேணா முடியலாம். ஆனால் ஸ்ட்ரைக் அப்படி கிடையாது. அதெல்லாம் நம்ம மேக்ஸ்ல அந்த டைம் வேல்யூ உடைச்சிட்டோம் நம்ம, ஓகேங்களா. அதனால படித்து தெரிந்து கொண்டு ட்ரேட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளம்.